வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் கர்மயோகம். பொதுவாக யோகம் என்றால் அதற்கு விளக்கம் என்ன எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாராயிலும் கேட்பாங்க யோகம் என்னன்னுட்டு. அது தலைக்கீழாக நிற்கிறாங்க பாருங்க, அதுதான் யோகம்வாங்க சிலர். அப்படி ஒன்றும் இப்படியெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு இந்த மேல்நாட்டில் ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுங்களா, தலைக்கீழாக நிற்கிற மாதிரி ஒரு பொம்மையை போட்டான். அந்த தயிர் விற்கிற அந்த கோப்பையில் இங்கெல்லாம் கடுதாசி பேக்கெட்டில் தயிர் வைப்பாங்க, யோகட்டுன்றது. அவன் என்ன பண்ணான், போட்டுட்டு இந்தாண்ட யோகுன்னு போட்டுட்டு அந்தாண்ட ஹர்ட்டுன்னு போட்டான், யோக ஹர்ட்டுன்னுட்டு. அதை கேலி பண்ணுற மாதிரி இதை போய் யோகம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோகட்டுன்னு போடுறதுக்கு தலைக்கீழாக ஒரு பொம்மையை போட்டான், இதை யோகுன்னு இந்தாண்ட போட்டு ஹர்ட்டுன்னு போட்டான். இப்படி தன்னையே வதச்சி கொள்றத யோகம் என்றதாக கேலி பண்ணி. அப்போ காரணம் என்னன்னா, யோகன்றது சரியானபடி இன்னும் உலகத்தில் அர்த்தம் புரியாதனால யோகம்ன்றது எக்ஸசைஸ் தான் யோகம், கண்ணை மூடிட்டு தவம் பண்ணுறது தான் யோகம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி அல்ல. வாழ்விலே உள்ள இனிமை காத்து பிறவி நோக்கமாகிய அறிவின் முழுமையை அடையக்கூடிய வாழ்க்கையும் பயிற்சியும் அதனுடைய பேரும் எல்லாமே சேர்ந்தது தான் யோகம். அதை தவம் என்று சொல்லுவாங்க, அறம் என்று சொல்லுவாங்க, யோகம் என்று சொல்லுவாங்க, எல்லாம். அதனால் யோகம்னா என்னன்னா, 4 வகையில் இயற்கையோடு ஒட்டிய இனிமை காக்கணும். உடலுக்கும் உயிருக்கும் இடையே நட்பை சரியாக வச்சுக்கணும். அதாவது உடல் நலமாக இருக்கணும். உயிருக்கும் மனதுக்கும் இடையே நட்பு சரியாக இருக்கணும், இனிமையான நட்பு. அதாவது அடிக்கடி எமோஷனல் மூட்ஸ், உணர்ச்சி வயப்பட்ட வகையில் எண்ணங்கள் இருந்தால் உயிர் அழியும், உயிர் குறையும், உயிர் கெடும். அப்படி இல்லாமல் உயிரும் மனமும் சரியான முறையில் மதிப்பு வச்சு இயங்கும். தனி மனிதனுக்கு சமுதாயத்துக்கும் இனிமை எப்பொழுதும் கெடாத பார்த்து கொள்ளணும். அப்போ அறநெறி. இயற்கைக்கும் அறிவுக்கும் உள்ள உறவை சரியாக வைத்துக்கொண்டு அதை உயர்த்தி கொண்டே அதோடு ஒட்டி போகணும் என்ற போது மெய்ஞானம். ஆக இவ்வளவுக்கு வேண்டிய பயிற்சியும் பழக்கமும் அதனுடைய பயனும் எல்லாம் சேர்ந்ததுதான் யோகம். 4 வகையில் உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காத்தல், உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல், தனி மனிதனுக்கு சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல், இயற்கைக்கும் அறிவுக்கும் இடையே இனிமை காத்தல். இந்த 4 வகையில் இனிமை காத்தல் என்று எடுத்தீங்கன்னா நீங்களா சிந்தித்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் யோகம். இந்த யோகத்தை ஒவ்வொரு வகையில் ஒரு பயிற்சி முறையில் கொடுக்குறாங்களே, இவ்வளவு சேர்த்து நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கர்மயோகம்னுட்டு ஒன்று கொண்டு வந்தோம். நாம் செய்கிற செயல்லையே இந்த 4 வகையான ஒரு நன்மைகளையும் நினைச்சுக்கலாம். அதுதான் கர்மயோகம். கர்மம் என்றால் செயல், வினை. வினையிலேயே வினையே யோகமாக்கி விடுறது. எப்படி? நாம் எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டு என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ஆனால் எப்படி அந்த விளைவு அவ்வளோ அக்யூரேட்டாக வருது, அவ்வளோ துல்லியமாக கிடைக்குது என்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இந்த இறைநிலையானது தன்னுள்ளே அடங்கியிருந்த ஆற்றலால் ஒரு சிறு நுண்பகுதி இயக்கமாக வெண்ணாகி சுழலலையாக வந்தது. அப்போ அந்த சுழலலைக்கு முன்னே அது இல்லாத வந்திருக்க முடியாத. அதனால என்ன, இந்த சுழலலையை வைத்துக்கொண்டு நாம் நோக்கிறோம், இது எங்கிருந்து வந்திருக்க முடியும்
அப்போ அதுக்கு அப்பால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சுத்த வெளி இருப்பு நிலை தான் இருக்கு. இந்த இருப்பு நிலையிலேயே இந்த சுழல் அலை என்ற வேகம், அதாவது விரைவு என்பது அடங்கி இருந்தது. இப்போ வெளிக்காட்டு அப்படி விரிந்த உடனே அதில் சுற்றிலும் அதை அழுத்தி அதனுடைய இயக்கத்துக்கு ஒழுங்கு கொடுக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் அறிவு. ஒழுங்காற்றல், இயக்க ஒழுங்கு என்று சொன்னீங்கன்னா அதுதான் அறிவு. நாம் அறிவு என்பதற்கே அர்த்தத்தை ஒரு சிறு அளவில் எல்லை கட்டி கொண்டிருக்கோம். உணர்ச்சியும் சிந்தனையும் உடையத்தான் அறிவு, இதுதான் அறிவுன்னு நினச்சோமே, அதல்ல. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், உண்மை மேலும் விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும், உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். திருநிலைன்னா இயற்கையினுடைய கூத்து, அதான் அறிவு என்றதாக. அப்ப அறிவு என்பது எந்த பொருளையும் இயக்க ஒழுங்காக, அந்த இயக்க ஒழுங்கினால் ஏற்பட்ட சிறப்பாற்றலாக உள்ளதுதான் அறிவு. அப்போ எங்கு இருந்து எதுவரையில எப்படி இயங்குதுன்னு பார்ப்போம். ஆதியில, அதாவது அந்த ஒழுங்காற்றல் இப்போ அணுவில் அதை ஒழுங்குபடுத்துதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னையே அந்த ஒழுங்கு இருக்கணுமே. அதனால் ஆதிநிலையாக உள்ள ஒரு பிரம்மத்துக்கு அல்லது இருப்பு நிலைக்கு 2 குணங்கள், கேரக்டர். அதாவது ஒரு பெனாமனன் இருந்தால், ஒரு பொருள்னு இருந்தால் அதுக்கு ஒரு குணம், அதாவது தன்மை இருக்கும். அப்போ ஆதி என்ற எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் என்ன தன்மை இருந்ததுன்னா விரைவும் ஒழுங்கமைப்பும். அதுதான் வேகம், விவேகம் என்று சொல்வாங்க. வேகம் என்பது விரைவு, விவேகம் என்பது அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இயக்க வைக்கிறது விவேகம். அந்த 2 இருந்தது. அப்போ வேகம் என்றது வெளியே வந்தவுடனே விவேகம் அங்கே தான் செயல்படணும். அதுக்கு முன்னே செயல்பட இடம் இல்லை, அங்கே முற்றறிவாக இருக்கு. இங்கே அப்போ அந்த பரமாணுவை, அந்த விண்ணை சுற்றிலும் அழுத்திக்கொண்டே ஒழுங்கா இயங்க வைக்குது. அதுக்கு மேலே எவ்வளவு காலம் அது இயங்க 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 பக்கத்தில் அழுத்தி அந்த இயக்கத்தை குறைச்சி ஒரு அணுவோடு ஒரு அணு சேர வைத்து அதில் இருந்து பல நிகழ்ச்சிகள் தொடர்பாக இந்த பிரபஞ்சம் வரைக்கும் வர்றதுக்கு அந்த முதல்ல உள்ள விரைவும் ஒழுங்கமைப்பும் காரணமாக இருக்கு. அப்போ விரைவினால ஒழுங்கமைப்பு வந்தது, திட்டமாக இயங்குது. அதனால இன்னொரு அணுவில் இருந்து ஒரு அலை வீசுதுன்னு வச்சுங்க, அந்த அலை இது மேலே கிளாஷ், மோதுது, திரும்புது, சிதறுது, ஊடுருவி பாயுது, 2க்கிடையே ஓடிக்கொண்டிருக்கிறது அலை இயக்கம். அப்படி எத்தனை வித மோதுதல் ஒரு அணு மேலே வர்றதோ அல்லது அணுக்கூட்டத்தின் மேலே வருதோ அந்த அளவுக்கு அந்த தனி அணுவோ அல்லது மாலிகூல் என்று சொல்லக்கூடிய பேரணுவோ, செல்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டு இயக்கமோ அல்லது உடலம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒழுங்காக இயங்குற போது அந்த பரமாணு நிலையிலிருந்து சூரியன்கள் வரையில, பெரும் பெரும் நட்சத்திரங்கள் வரையில இயக்க ஒழுங்கு அமைச்சிருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு பொருளினுடைய அலை வீசும்போது அதனால் ஏற்படக்கூடிய தன்மையும் வாங்கி ஒவ்வொன்று தரத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த பொருள் எடுத்தாலும் பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு சிறு குறிப்பு வச்சுக்கோங்க, பரமாணுவை விட வேற என்ன இருக்கு? எல்லாம் அதன் கூட்டு தான். இன்டென்சிட்டி வேறுபாடு, அழுத்தம் வேறுபாடு. ஆனால் ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் என்னன்னா கேரக்டர், தன்மை தான் வேறுபடும். அந்த தன்மை எப்படி வந்தது? அது தோன்றி அது இயங்கிக் கொண்டே வரும்போது தன்னியக்கத்தினாலையும் பிறரியக்க பிரதிபலிப்பினாலும் தான் அடைந்துள்ள சிறப்பு. அதுதான் பிறப்பு ஒன்று, சிறப்பு ஒன்று. பிறப்புல இறப்பு தான், இருப்பு தான். அதுக்கு மேலே இயக்கத்தினால வந்தது தான் சிறப்பு. அந்த சிறப்பு வேறுபாடு தான் பொருளுக்கு பொருள் வித்தியாசம், தோற்றத்துக்கு தோற்ற வித்தியாசம், மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம்.
அதனால் அந்த சிறப்பு என்பது என்ன என்றால், அதாவது தன்மை என்பது என்ன என்றால் கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படி வந்ததுன்னா, அது மற்ற பொருட்கள் மோதி 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 அதை எதிர்த்து மீண்டும் இது மோதி இந்த இரண்டுக்கு இடையே, இரண்டு பொருளுக்கு அணுவுக்கு இடையே அல்லது இரண்டு பொருளுக்கிடையே, பிரபஞ்சத்துக்கும் தனக்கும் இடையே இதுவரையில் ஏற்பட்ட எல்லா சிறப்புகளும் தன்மையாக அமைது ஒவ்வொன்றுக்கும். அதுதான் இப்போ பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டின்னுட்டு. பேட்டர்ன்னா அமைப்பு, ஒரு அணு என்றால் எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும் என்றது அனுமானிக்கிறவன், அதுதான் பேட்டர்ன். ப்ரிசிஷன் என்று சொன்னால் ஒவ்வொரு அணுவும் அது பெற்ற மோதுதலுக்கு தகுந்தவாறு ஒரு தன்மை அடையுது பாருங்க, அதுதான் ப்ரிசிஷன். கொஞ்சம் கூட வித்தியாசங்க. அது வரையில் இயங்கி பெற்ற ஒரு ஒழுங்கு மாறுறதே இல்லை. அணுவானாலும் சரி, மாலிகுலானாலும் சரி, இன்னும் செல்லுலானாலும் சரி, அதனுடைய தன்மையில், அதனுடைய ஒழுங்கமைப்பில் மாறுறதே இல்லை. உதாரணமாக இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தன்னைத்தானே சுற்றும் வேகம் 24 மணி நேரம் என்று சொன்னால், ஏதாயிலும் ஒரு நாளைக்கு அரை நிமிஷம், 1/4 நிமிஷம் முன்ன பின்ன வருமா? வர்றது இல்லை. அதே போல் இந்த உலகத்தை சுற்றி, அதாவது சூரியனை சுற்றி வர்ற ஒரு விந்தையை பாருங்க. மிதந்து உருண்டு சுழண்டு வரும்போது 365 நாளுன்னு சொன்னால் தூரம் எவ்வளோ? சூரியனுக்கும் பூமிக்கும் 9 கோடி மைல். அப்போ அதனுடைய இது எவ்வளோ இருக்கும்? ஆர்பிட், சுற்று. இதுக்கு அதுக்கும் பார்த்தா ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. ரேடியஸ், அது டயாமீட்டர். ரேடியஸ்ன்றது சூரியன்லேருந்து பூமி வரைக்கும் இருக்கிறது தானே ரேடியஸ். அப்போ இந்த இடத்துல இருந்து சூரியனுக்கு அந்தாண்ட இது சுற்றி வரக்கூடிய இடம் வந்து டயாமீட்டர். அந்த டயாமீட்டர் கணக்கு எடுத்தீங்கன்னா 2, அதாவது 9 கோடி 9 9 18 கோடி ஆச்சு இல்லையா? அப்போ சுற்று தூரம் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்க. அதாவது 9 18 கோடி 22ஆல் பெருக்கி 7ஆல் வகுத்தீங்கன்னா அந்த தூரம் வரும். இந்த தூரம் எவ்வளவு தூரம்னா, இந்த பூமி ஓட வேண்டியது ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் ஓடினாதான் இதை 365 நாளில் கவர் பண்ணது. 16 லட்சம் மைல் வேகத்தில் ஓடுறது. கொஞ்சம் முன்ன பின்ன மூச்சு விட்டு கொஞ்சம் அசைஞ்சு நின்னா என்ன ஆகும்? இங்கே தான், அதாவது அந்த இருப்பு நிலை என்ற இறைநிலையினுடைய ஒரு நீதி அங்கதான் இருக்குது. நீதி எல்லாம் நீதி அசையறதே இல்லை. அந்த நீதியிலேருந்து வழுவுறதே இல்லை எந்த பொருளும். அதான் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. ரெகுலாரிட்டி என்றது டைமிங்ஸ், ஒழுங்கமைப்பு, இயக்க ஒழுங்கு, அதான் ரெகுலாரிட்டி. ஆகவே ஒரு பரமாணுவில் இருந்து சூரியன் வரையில் இந்த 3ல் மிஸ்ஸிங் பார்க்க முடியுமா நீங்கள்? பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி. அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. எந்த பொருளையும் மாறுறதே இல்லை. 2 பொருள் ஒன்றா சேர்ந்துன்னா இதில் உள்ள பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதில் உள்ளது எது, 2 சேர்ந்தா என்ன கூட்டு வருமோ சம் டோட்டல், தட் இஸ் பர்ஃபெக்ட்லி அரேஞ்ச். அப்படி தான் இருக்க முடியும். அதனால் தனியாக எந்த மிஸ்ஸிங்கும் வரவே வராது. அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால், இந்த 2 பொருள் ஒன்றா மோதுற போது அது ஒரு விளைவு வந்து தானே ஆகணும். ஏன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அறிவு என்பது ஆதியில் அடக்கமாக இருந்தது, அணுவில் இயக்க ஒழுங்காக ஆரம்பிச்சுது. அதே இயக்க ஒழுங்கு அணுக்கூட்டாலாகிய எல்லா பொருளிலையும் அதன் தன்மைக்கு தகுந்தவாறு இயக்க ஒழுங்காக இருக்கு. கொஞ்சம் கூட மாறுறதே இல்லை. அர்சனிக்கம், அதாவது வெள்ளப்பாஷானன்ட்டு இருக்குன்னு சொன்னால் அது இப்படி தான் இருக்கும், இவ்வளோ கனம் இருக்கும், இவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது. அதை இன்னும் பொருளோடு சேர்ந்தா என்ன ஆகும், நாவில் போட்டால் என்னதாகும் என்ற போது, இந்த 2 பொருளோடு ஒரு பொருள் சேர்ற போது அங்கே இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், அதாவது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, இங்கே இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், இந்த 2 சேர்ந்து
ஒரு ஒரு புதிய பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி உண்டாகுது. அந்த மாற்றம்தான் எந்த செயலானாலும் அதில் விளைவு உண்டு. அந்த மாற்றம் அடையிறது தான் விளைவுகள். அப்போ அணுவில் இருந்து சூரியன் வரையில மாறுறதே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் முதல்ல நம்ம ஊர்லேயே சொல்லிட்டு இருந்த போது இந்த சூரியன் 16 லட்சம் மைல், பூமி 16 லட்சம் மைல் வேகத்தில் ஓடுதுன்னு சொல்லி அது என்னமோ மத்தோராயமாக அடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் நான் கணக்கு போட்டு சொன்னேன். கம்ப்யூட்டர் இதை எடுத்துக்கொண்டா நீங்கள் பாருங்கள், முன்ன பின்ன கொஞ்சமாக அந்த கணக்கு சரியாக இல்லாத, அதாவது ஃபியூ தௌசண்ட்ஸு வித்தியாசம் இருக்கும். ஆனால் சரியாக வரும்னு அப்புறம் அந்த கணக்கு சொன்ன பிறகு அந்த ஃபார்முலா போட்டு பார்க்குறாங்க, கரெக்டாக தான் இருக்கு. அந்த 16 லட்சம் மைல் வேகத்தில் போகிறது கரெக்டாக ஒரு வருஷமும் சுற்றி வர்ற போது அந்த 365 நாளும் 4 நாள். இதுதான் பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி. அது மாத்திரம் இல்லை, ஒரு பூ, அழகிய பூ, அந்த செடியிலேருந்து விதை எடுத்தீங்க, அந்த பூவில் எத்தனை கலர், எத்தனை இதழ், அந்த இலையில் எத்தனை பிரிவு, அதனுடைய வடிவம் என்ன, இவ்வளவும் அந்த விதையை போட்டிங்கன்னா அந்த விதையில் பிடிச்சி பார்த்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதில் கலர் இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை போட்டு வரும்போது அதே அதனுடைய காலம் என்னமோ ஒழுங்கமைப்பு பேட்டர்ன், அது செடி வரும்போதே இன்ன செடி இன்ன அளவில் இந்த மாதிரி இருக்கும். அது இலை வருது, அதுவும் மாறுறதில்லை. அப்புறம் பூ வருது, அழகாக அதே போல. இது விந்தையில் கரெக்டாக பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டின்றது ஒவ்வொரு அணுவிலையும் அமைஞ்சிருக்குது. அந்த அணுக்களோட அணுக்கள் கூடும்போது அங்கே, அதாவது எப்படி ஒரு விதையில் இந்த பதிவு உண்டாகுதுன்னா ஒரு விந்தையான இது. அக்ரிகல்ச்சர் இதில், அது சயின்ஸில் எப்படி அந்த விதையில் கோடு உண்டாகுது, பதிவு உண்டாகுது, மரத்தை போலியே பதிவாகி மீண்டும் வந்து அந்த அளவு உயரம், அந்த அளவு அகலம், அந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால் அது எப்படி வருதுன்னா இது வரைக்கும் சயின்ஸுக்கு தெரியாது. இது வரைக்கும் அதே போல மரங்கள் வெளியிட்ட ஒரு அலை, அந்த அலையில் அந்த மரம் வளர்ந்தது, அந்த மரத்தினுடைய தன்மை, அதனுடைய ரசாயனங்கள் எல்லாமே வான்காந்தத்தில் இப்போ இருக்குது. இல்லாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே எந்த பதிவு வருதோ அந்த பதிவுக்கு தகுந்தவாறு என்ன என்ன வேகத்தில் எந்த அணுக்களை வச்சு அந்தந்த மாலிகுல், அந்தந்த எலிமெண்டல் வேல்யூ உள்ள அணுவை செய்யணுமோ அந்த அணுக்களையே செய்யுதுன்னு சொன்னால் ஒரு செடி என்ன விந்தையாக இருக்குது. அது அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் இது எப்படி உண்டாகுதுன்னு கேட்டால் ஒரே பேச்சு, ஃபோட்டோசிந்தசிஸ். அதில் அதுக்கு முன்னே இருந்த மாதிரி அதே போல் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்குது, அதே சிந்தசைஸ் பண்ணுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே எப்படி உண்டாகுதுன்றது வராது. ஆனால் அந்த அந்த பதிவு எப்படி உண்டாகுதுன்னு இப்போ சொல்கிறேன். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் விதை இருக்குது. இந்த மரம் எவ்வளவு உயரத்தில் இந்த காற்று அடிக்குது பாருங்க, அந்த வெயில் அடிக்குது பாருங்க, இதெல்லாம் அந்த பருமனெல்லாம் இவ்வளோ பருமன், இவ்வளவு வடிவன்றது அதே, அதாவது ப்ரெஷர் தானே. அது இந்த காற்று வெயில் எல்லாமே ப்ரெஷர், மேக்னட்டிக் ஃபோர்ஸு. அதில் இருந்து அந்த தன்மையே எடுத்து இதுக்குள்ளே பதிஞ்சுக்குது. மறுபடியும் இது வெளியே வர்ற போது அதே போல் அந்த அளவுக்கு அப்படி வருது. அந்த விந்தையெல்லாம் பார்க்குற போது அது அறிவில்லையா? அதுதான் பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி என்றது. அணுவில் இருந்து சூரியன் வரையில் இன் ஆல் இன்அனிமேட், உயிரற்ற பொருட்கள் என்று எதை சொல்கிறோமோ அதிலெல்லாம் இந்த முதல் அறிவு. அப்புறம் உணர்ச்சி நிலை வந்த உயிரினங்களில் அதோடு ரெண்டாவது தளம் ஏற்படுது அறிவுக்கு. என்ன? உணர்தல் என்றது உணர்ச்சி. அந்த உணர்தலில் 3 தன்மைகள். ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழில் சொன்னதான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அதாவது உணர்தல் என்ற நிலையில் பெர்செப்ஷனல் எபிலிட்டி, காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ்,
அண்டு டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம். காக்னிஷன் என்றது உணர்தல்னா அப்படி பார்த்தா அங்கே அந்த பொருள் இருக்குது அன்னுட்டு ஒளி நிழல் இதெல்லாம் கலர் இதெல்லாம் வச்சு சொல்கிறோம். அந்த பொருளை பார்க்கறதுனால நம்ம ஜீவகாந்த சக்தி எந்த அளவு கன்வெர்ட் ஆகுது, அதுக்கு தகுந்தவாறு இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ உண்டாகுது. ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறோம், நல்ல கடலில் இருந்து வரும்போது அந்த இயற்கையில் அந்த காட்சியை காண்ற போது ஆனந்தமாக இருக்குது. இங்கே எக்ஸ்டசி. அதே போல் இங்கே வந்துடுதுன்னா வெளியில் கொஞ்ச நேரம் நடந்து வர்ற போது இங்கே சூடு அடித்து இங்கே அடித்து இதெல்லாம் வெந்து போகும்போது அது துன்பம். அது இதுவாக இருக்கிற போது குளிர்லேருந்து வெளியே வந்தோம்னா அதே சூடு இன்பம். அந்த மாதிரி இன்பம் இல்லை துன்பம் இல்லாத போது அமைதி. இந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் அந்த ஒன்றோடு ஒன்று உறையும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து தான் இந்த இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று 4 வகையான உணர்வுகள் மனிதனுக்கு உண்டாகுது. அதில் நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த அளவுக்கு அதனுடைய இதில் ஈடுபட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தவாறு ஜீவகாந்த சக்தி இயக்கம் உண்டாகுது, கன்வர்ஷன் உண்டாகுது. அதனால் நீங்கள் இன்பமோ துன்பமோ அனுபவிக்கிறீங்களே அது பதிவாகுது. இதுதான் காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த பொருளை பார்த்தாலும் அங்கே ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று பார்த்த பொருளுக்கும் இன்று பார்க்குற பொருளுக்கும் இன்றைக்கு 2 பொருளை நோக்கி பார்க்கறதுக்கும் ஒன்றுக்கொன்று உள்ள வித்தியாசத்தை உணர்றது. இதுதான் இந்த 3 சேர்ந்து பெர்செப்ஷனல் எபிலிட்டி. அதாவது புலனுணர்வு என்றால் இந்த 3 தன்மைகள் உண்டு: காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். உணர்தல், அது இன்ப துன்ப உணர்வுகள் அனுபவித்தல், அதன் பிறகு ஒன்றுக்கொன்று ஒத்து பார்த்தல். இது ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையில் எல்லா மனிதனுக்கும் இருக்கு. ஆனால் 6வது அறிவு வந்த பிறகு அதில் இன்னொரு தளம் கூடுது. அந்த தளம் ஐயறிவு வரையில் தனக்கு அப்பால் பட்ட பொருளோட தொடர்பு கொண்டு உணர்ந்த உணர்ச்சி தான். இங்கே நான் இருக்கிறனே அறிவாக, எல்லாவற்றையும் காண்கிறனே, அது எது, நான் யாரு என்று திருப்பி தன்னையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் 6வது அறிவு. அப்படி தன்னை நோக்கி பார்க்கிற போது மனமாக வெளியில புலன்கள் மூலமாக இயங்குகிற நிலை மாறி அது எந்த இடத்துல இருந்து இந்த மனம் உற்பத்தி ஆகுதோ, வெளிப்படுதோ, படக்க நிலை அடையுதோ அந்த இடத்துலையே போய் சேர்ற போது உயிரில் தான் போய் சேருது, உயிரை தான் உணரும். அந்த உயிரையே உணர்ந்து இப்போ உயிர் எது, அது எவ்வளவுல இருக்கு, எப்படி இருக்குதுன்னுட்டு பார்க்கிற போது என்ன, உயிரை தாண்டியே நுண்ணிய நிலையாக உள்ள மெய்க்கு போகிறோம், இருப்பு நிலைக்கு வந்துடுறோம். அப்போ உயிரை உணர்றோம். அப்போ இங்கே புலனுணர்வாக இருக்கிறோம், அங்கே போகிற போது உயிராக இருக்கிறோம். எல்லா பதிவுகளும் பதிஞ்சு வர்றதும் அது வெளியாகி கொண்டு இருக்கிறதும் அதை உணர்றோம். அதற்கும் அப்பால் நின்று அந்த உயிரையே நோக்கும் போது மெய்ப்பொருளாக மாறிடும். அப்போ அறிவானது மனமாகவும் உயிராகவும் மெய்யாகவும் தான் இருக்கக்கூடிய நிலையை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது பாருங்க. இங்கே தான் அறிவு 3வது தளம் முற்றி விடுகிறது, முற்று பெறுகிறது அறிவு. இப்போ கவனிச்சிங்க, அணு முதல் கொண்டு அண்ட கோடி வரையில் இன்அனிமேட் உயிரில்லாத பொருளில் பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, இது எல்லாவற்றும். அதுக்கு மேலே உயிரினத்தில் 5 அறிவு வரையில் எடுத்துக்கொள்ளுங்க: காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன். பொருள் உணர்தல், அதனால் இன்ப துன்ப உணர்வை அனுபவித்தல், ஒன்றுக்கொன்று வித்தியாசத்தை கண்டுபிடித்தல். அதற்கு மேலே 3வதாக மனிதன் 6வது அறிவுக்கு வந்துட்டால் அறிவையே அறியல. அந்த அறிவையே அறியறதுக்கு உள்ள நோக்கிறான் பாருங்க. அதை தான், அதுக்கு ஒரு சொல்லு உண்டு: பார்ப்பவன் யாரென பார்க்கிறான். இது வரைக்கும் பார்த்த பொருள் என்னன்னு பார்த்தான். இப்போ பார்ப்பவன் யாரென பார்க்கிறான், அவன் பார்ப்பனன்
என்று ஒரு பேர் வந்தது. பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன் யோகி. யோகிக்கு பேர் பார்ப்பனன். ஏன் பார்ப்பவன் யார் என்று அதை ஆங்கிலத்தில் சீயர்னு சொல்லுவாங்க. தெரியுமா அந்த வார்த்தை வருது இல்லையா? சீயர்னா எதையுமே பார்க்கிறவன் யார் என்று அவனை சேர்த்து உணர்றான், அவன் தான் சீயர்னு சொல்றது. அப்ப யோகி அப்படி பார்த்தவன் யார் என பார்த்து நானே தான் பார்க்கிறவன், அங்கே இருக்கிறவன் நானே தான், எல்லாமே நானாக இருக்கிறேன்னு உணர்ந்து கொண்டா அங்கே பிரம்மத்தை அறிந்து விடுறான், முழுமுதற் பொருளை அறிந்து விடுறான். அங்கே இங்கே பார்ப்பனனாக இருந்தவன் அப்ப பிராமணனாக ஆயிடுறான். பார்ப்பனன்னா யோகி, பிராமணன் என்ற முற்றும் உணர்ந்த ஞானி. இதே வள்ளுவர் குறள்ல ஒரு இடத்துல சொல்றாரு, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஒன்றாம் ஐம்புலத்தால் ஓங்கத்தலை ஒம்பற்றலை. அங்கே நீங்க என்ன வியாக்கியானம் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா தெரியல. தென்புலத்தார் தெய்வம்னு ரெண்டு கொடுக்குறாரு. தென்புலம்னா எந்த இடத்துல ஆகர்ஷண சக்தி இழுக்குதோ அந்த இடத்துக்கு வடக்குன்னு பேர். காந்த சக்தி இழுக்கக்கூடிய இடத்துக்கு வடக்கு. இங்கே கூட நாம் இங்கே நின்னா மேக்னெட் வச்சா எந்த பக்கம் இழுக்குதோ அதான் வடக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல திணிவு, இந்த பூமியினுடைய திணிவு அதிகம். அதனால் லைட்டாக இருக்கிறத விட ஹெவியாக இருக்கிற இடத்துல இழுக்குது. ஆனால் இப்போ நாம் நிற்கிறோமே, நம்ம எங்கே இழுக்குது, எப்படி இழுக்குது? கால் வழியாக இழுக்குது. இழுக்கிற இடம் வடக்கு. அப்போ நமக்கு காலு வடக்கு. காலு வடக்கானா தெற்கு எதுவாக இருக்கும்? தலை தான். அங்கே மனம் வச்சு வாழக்கூடியவர்கள், அதாவது தியானம் செய்யக்கூடியவர்கள் தென்புலத்தார். அங்கேயே இருந்து கொண்டு உயிரை அங்கேயே வச்சுக்கொண்டு அந்த இடத்துல இருந்து எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு தென்புலத்தார் யோகி என்று சொல்றது. யோகியர்களையும் அதற்கு மேல தெய்வம், தெய்வத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல் என்ற போது அவன் உள்ளதை உண்மையை உணர்ந்து விட்டான்னா அவன் தெய்வம் தான். அப்போ தென்புலத்தார் என்ற யோகிகளையும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஞானிகளையும் உணவளித்து பாதுகாக்க வேண்டியவன் இல்லறத்தான். இதுதான் அந்த குறள்ல உள்ள உள்ளர்த்தம். தென்புலத்தார் தெய்வம், இந்த ரெண்டு வார்த்தை அங்க வருது. அதே சில விஷயத்தை திருமூலர் விளக்கிற போது, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடித்து பிசைவார்கள், முடிச்சு வைப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே. அங்க போனாதான் எல்லாம் முடியும்ன்றத அவர் சொல்றார். அந்த சென்னியில் வைத்தவர்கள் தென்புலத்தார். அதுக்கு சரியா அர்த்தம் காணலைன்னா, இவர் இந்த நாட்டில் தென்கோடியில் தமிழ்நாடு இருக்குது, இந்த தமிழர்கள் என்றதை பற்றி தான் சொல்றாரு அன்னு கூட எடுத்துக்கலாம். அதல்ல, தென்புலத்தாருன்னா உச்சியிலேயே நினைவு செலுத்தி பிரம்மரந்தரத்திலேயே தன்னுடைய ஆட்சி அறிவாட்சி வச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்பது. அப்போ அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த அறிவு வந்துடுற போது, அறிவு அதாவது உயிர் சக்தியில இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளி இருப்பு நிலையானது ஜீவகாந்த சக்தியின் காரணமாக விரிவடைந்து உடல் முழுவதிலும் உள்ள எல்லா உணர்ச்சிகளையும் உணர்வதும், புலன்கள் மூலமாக பொருளோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்பம் உணர்வதும் மனம். இப்படி உணர்வதையெல்லாம் பதிவு செய்து கொண்டு இருப்பது உயிர். அதுக்கு மேலே எல்லாமே தோன்றியதுக்கு காரணமாக முற்றறிவாக இருப்பது சிவம், இருப்பு நிலை. அப்ப இருப்பு நிலையில இருந்துதான் நான் அதெல்லாமே உணர முடியும் என்ற போது, தானே இருப்பு நிலையாகவும் இயக்க நிலையிலே உயிராகவும் படக்க நிலையிலே மனமாகவும் இருக்கிறேன். அங்கே பதி, இங்கே பசு, இங்கே பாசம்.
மனம் என்பது பாசம், உயிர் என்பது பசு, சிவம் இருப்பு நிலை என்பது பதி. பதி பசு பாசம் என்ற அந்த தத்துவமும் அது வேறு. இதை உணர்ந்து கொள்ளக்கூடியதான் மூன்றாவது தளமான அறிவு. அப்போ அறிவு என்பது இப்ப 4 தளத்திலையும் பார்க்கணும். ஆதி வெளியில அறிவும் விரைவுமாக இருந்தது, முற்றறிவாக இருந்தது. அணுவில் இருந்து அண்டங்கள் வரையில பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற 3 தன்மையோடு எல்லா பொருளையும் இயங்கி கொண்டிருக்கிறது. உணர்வு நிலையில இன்ப துன்ப உணர்வாகவும் அதோட அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்ற 3 தன்மையோடு இருக்குது. மனிதனிடத்தில் இது எல்லாவற்றோட கூட சேர்ந்து அறிவையே அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. இப்போ அறிவு எங்கே இருக்குது, எப்படி இருக்குது? அறிவில்லாத பொருள் உண்டா? எந்த பொருளோடு எந்த பொருள் சேர்ந்தாலும் அந்த அறிவின் இயக்கம் விளைவு வருமா வராதா? ஆகையினால தான் நாம் எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளுக்கு நமக்கும் உள்ள பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி அல்லது பெர்செப்ஷனல் எபிலிட்டி அல்லது தன்னிலை விளக்கம், இந்த 3க்கு ஏற்ப அந்த பொருளுக்கு நமக்கும் இடையே ஒரு இயக்கம் விளைவு உண்டாகும். அந்த விளைவு இன்பமோ துன்பமோ கட்டாயம் இருக்கு. எந்த பொருளோட நீங்க தொடர்பு கொண்டாலும் அங்கே அந்த விளைவு. ஏன்னா கான்சியஸ்னஸ் இஸ் ரெடி டு ஆக்ட். எல்லா இடத்துலையும் அந்த கான்சியஸ்னஸ் தயாராக இருக்குது விளைவை தருவதற்கு. தொட்டா போதும் உடனே. நீங்க இப்ப சும்மா இருந்தது கூச்சல் போடும், எவ்வளவு அடி அடிக்கிறதுனா அந்த அதுக்கு தகுந்தவாறு கூச்சல் போடும். அதான் அதில் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம், இந்த 5 தான் விரியும். எந்த செயலில் இருந்தாலும் அதில் இருந்து தான் இன்பமா துன்பமா உண்டாக்கும். எனவே எந்த செயல் செய்தாலும் யார் விளைவாக வர்றது? இப்போ ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாகவும் அப்புறம் இன்பமாக துன்பமாகவும் வர்றது யாரு? நாம செய்கிறோம், புலனறிவை கொண்டு மனத்தை கொண்டு செய்கிறோம். ஆனால் இந்த விளைவு எங்கிருந்து வருது? அறிவு, இயக்க ஒழுங்கு. அது ஆதியில எது அடங்கி இருந்ததோ, அணுவில் இயக்க ஒழுங்காச்சோ, ஜீவன்ல உணர்தல் இயக்கமாச்சோ, இங்கே முற்றறிவாக செயல்பட்டோம். அதுவே தான் எல்லா இடத்துலையும் இருப்பதனால எந்த மூமெண்ட், எந்த தொடர்பும் ஒரு விளைவை தரும் என்ற போது விளைவாக வருபவன் இறைவன். அந்தந்த இடத்துக்கு செயலுக்கு ஏற்ப விளைவாக வருவது இறைக்கூத்து, திருவருள். அந்த உண்மையை உணர்ற போதுதான் நான் எந்த செயல் செய்தாலும் இறைவன் அதன் விளைவாக வெளிப்பட தயாராக இருக்கிறான், வெளிப்பட்டு கொண்டிருக்கிறான். நான் செய்கிற செயலினுடைய திறமை நோக்கத்துக்கு தகுந்தவாறு எனக்கு இன்பமும் துன்பமும் அளித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை கொண்டமானா கர்மயோகத்தினுடைய முழு அர்த்தம் வந்துடும். எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் இறைவனை நாம காண்றோம். இறைவனை இருப்பு, அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே பார்க்க முடியுமா? நம்ம அது சுத்த வழியாக இருப்பு நிலையாக இருக்கிற போது புலன்களால் அறிய முடியுதா? முடியாது. ஆனால் நாம் எந்த செயலாயிலும் செய்கிற போது அந்த செயலில் விளைவாக அவனே வர்றான். அந்த காட்சியை வச்சுத்தான் இறைவனுடைய இருப்பையோ இயக்கத்தையும் பெருமையும் நிர்ணயிக்க வேணும். ஒரு ஏத்திஸ்ட்னுட்டு ஒருத்தர் வந்தார் என்னண்ட, ஐயா நீங்கள் கடவுளை பற்றி ரொம்ப பேசிட்டு வர்றீங்க, எழுதிட்டு வர்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க அப்படி ஒன்று இருக்குதான்னாரு. உங்களுக்கு அந்த அக்கறை என்னத்துங்கன்னு. இல்லை இல்லை, எல்லாம் ரொம்ப அதை பற்றி இதுவாக பேசியிருக்காங்க, நீங்களும் பேசுகிறீங்க, அதை நான் நம்பலைன்னாரு. நம்பாதவங்க விட்டுட்டு போங்களேன். நம்பிக்கை இருந்தால் தான் ஆராயணும், நம்பலைன்னா அதுக்கு விட்டுட்டு போக வேண்டியது தானே. இல்லைங்க இல்லைங்க, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உண்டுதானான்றத. நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு. சாப்பிடாத எப்படி நான் வாழ முடியும்னா, சரி சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகுது?
ஜீரணிச்சு போகுது. அப்படி இல்லைங்க, ரசமாயி ரத்தமாயி மாமிசம் அதாவது சதையாயி அதற்கு மேலே ஃபேட் கொழுப்பாயி எலும்பாயி மஜ்ஜையாகி சுக்கிலமாகி இந்த உடல் முழுவதும் எல்லா இடத்துக்கும் அதை பொருத்தி ஒரு சேர்ந்த ஒரு இயக்கம்தான் நம்ம பாடி. ஆமாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். சரி, அதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் போட்டு நாக்கில் போட்டு சுவைச்சி உள்ள தள்ளினீங்களே, இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய வேலையில் உங்களுக்கு எதுனா இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் எதுனா செய்கிறீங்களா? அதில் எதனா தெரியுமா இந்த இப்படி ஆக்கிறதுக்கு? இல்லை. அப்போ இவ்வளோ வேலையும் ஒழுங்காக எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். அது இயற்கைங்கன்னாரு. அந்த இயற்கையை தான் அவங்க கடவுள்னு சொன்னாங்க. பேர் தான் மாற்றம். உங்களுக்கு அப்பால் ஒரு பிரபஞ்ச இணைப்பாக ஒரு ஆற்றல் இருக்குது. அந்தந்த பொருளையும் அதன் அளவில் ஒழுங்காக இயக்கம் உண்டாயிட்டு இருக்குதுன்றதை ஒப்புக்கிறீங்களா? அதை தான் கடவுள்னு சொல்கிறாங்க. அது சரிங்க, அப்படின்னா ஒத்துக்குவேன். இந்த சிலைகளை வச்சுட்டு என்னமோ அதை போய் வணங்குறாங்க, அது எனக்கு பிடிக்கல, நீங்கள் செய்யாதீங்கன்னு. அதை பாருங்கள், நான் வரும்போது பார்த்தேன், அந்த பிள்ளையார் கொல்ல ஒருத்தன் வந்து இப்படி இப்படி குட்டிக்கிறான், சுற்றி 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 வர்றான். இது அசிங்கமாக இல்லை? ஆமாங்க, இங்கே கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னா சிகரெட்டுன்னாரு. ஆமாங்க, இந்த சிகரெட்டு நீங்கள் பிடிக்கிறீங்களே, இதில் என்ன பயனுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, உடம்புதான் கெட்டு போடுறோன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். அது சரி, இவ்வளோ அறிவு இருந்து இந்த பிடிக்கிற புகை வந்து என்னுடைய அதாவது சுவாசத்துக்கு எடுக்கக்கூடிய காற்றை கூட கெடுத்து விடுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் இந்த கையில் வச்சுக்கணும், இது பழக்கங்கன்னாரு. சரி, அவனுக்கு அது பழக்கம். அந்த பழக்கத்தில் அவனுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அவனுக்கு மன ஈடுபாடு இருக்குது, அங்கே அதில் ஒரு இன்பம் இருக்குது. உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குதா? இதில் என்ன ஈடுபாடு இருக்குது? என்ன நன்மை இருக்குது? இவ்வளோ ஆராய்ச்சி உள்ளவங்க இதை செய்கிற போது அதை தூக்கி போட்டு விடலாம் இல்லையா? இல்லைங்க, அதை விட முடியாது. அதில் ஒரு அது ஒரு இன்பம் இருக்குது. கொஞ்சம் நேரம் இல்லைன்னா அது மேலேயே போகுது. இதே போல தான் அவன் செய்துட்டு இருக்கான். அவன் செய்யறது முட்டாள்தானான்னுட்டு நீங்கள் சொல்லிட்டு வர்றதுக்கு நான் அதை கேட்டுட்டு இருக்கிறது இல்லைங்க அண்ணன். சரிங்க, நான் வர்றேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் செய்யக்கூடிய செயலில் உரிய விளைவு எங்கிருந்து வருதுன்னு பார்க்குற போது இறைநிலையானது அருக்கூத்து. அருள் என்றாலே இறைநிலை தானாகவே எதிர்பாராத கருணையினால நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அருள் கூத்துன்னு சொல்கிறான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் நிறைந்திருக்குது. பாருங்க, தட்னா கூச்சல் போட்டு அதே போல ஒவ்வொரு பொருள் தன்மைக்கு தகுந்தவாறு அந்த ஒரு இயக்கம் வெளிப்படும். அவ்வளவு இறைநிலை தான். ஏன்னா இந்த கீதையில் ஒரு வார்த்தை நான் கேட்டேன், நானே ஒளியாக இருக்கிறேன், நானே ஒளியாக இருக்கிறேன், என்னை எந்த பொருளிலும் என்னை உணர வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதே இல்லை. அதாவது இந்த ஞானம் பெற்று விட்டானே ஆனால் அவனே தான் நானாக இருக்கிறேன்றதுக்கு அதில் ஒரு வார்த்தை, நல்ல கருத்துள்ள வார்த்தை. அந்த மாதிரி எந்த பொருளிலையும் தட்டினா சத்தமாக வருதுன்னு சொன்னால் சத்தத்தை ஒலியை யாரும் உண்டு பண்ணலையே, நானாக உண்டு பண்ண. இப்போ இந்த சத்தத்தை அங்கேயும் இருக்குது. அணுக்கள் கூடி இயங்குற போது ஒரு லேசாக அது இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்குது. இவன் தட்டின போது குவிந்து வெளிப்பட்டது, அவ்வளோதான். ஆகவே அம்மாதிரி எந்த செயலிலும் ஒரு விளைவு இருக்கிறது. அந்த விளைவு இறைவனுடைய வெளிப்பாடு. அப்போ கடவுளை கண்டாச்சா? தெய்வம் என்பது என்னது என்றது உணர்ந்தாச்சா? எங்கே இருக்குதுன்றது உணர்ந்தாச்சா? அதே நேரத்தில் மனித வாழ்வுக்கு ஒன்று இறைநிலை உணவு, அறிவு உயர்வதற்கு. அடுத்தபடி சமுதாயத்தில் நட்பு கொண்டு வாழறதுக்கு அறநெறி. அறநெறி என்ன? துன்பமில்லாத செயல் செய்யணும், துன்பம் உள்ளவர்கள் துன்பத்தை போக்கணும். நாம் என்னென்ன பொருளை இந்த சமுதாயத்திலிருந்து அனுபவிச்சு கொள்கிறோமோ அதுக்கு பதிலாக நம்முடைய உழைப்பை தரணும். ஒழுக்கம், கடமை, ஈகை
இந்த மூன்றும் சேர்ந்தது ஆகும். இந்த மூன்றும் அவசியம் வேணும். அப்போ நீங்க ஒரு செயல் செய்தால் என்ன விளைவு வருதுன்னா, தீமைக்குரிய செயலோ துன்பத்துக்குரிய செயலோ செய்ய முடியுமா? நாம் முடியாது. ஓ, இப்படி செய்தோம்னா துன்பம் வரும் என்று தெரிந்து கொண்டா செய்யவே மாட்டேன். ஏன்னா இறைவன் தயாராக இருக்கிறான் நமக்கு கூலி கொடுக்கறதுக்கு. அந்த கூலி வரமாகவும் இருக்கும், அல்லது தண்டனையாகவும் இருக்கும். நாம் செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்தவாறு ஒரு 4 படி சாப்பாடு சாப்பிட்டோம், ஜீரணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன? ஆரோக்கியமாக இருன்னுட்டு வாழ்த்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு மேலே போய் இன்னும் போடு, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடுன்னா இங்கே உப்பை அங்கே இறைவனுடைய செயலையே நீங்கள் கெடுக்குறீங்க. அந்த கேடுக்கு தகுந்தவாறு விளைவு கொஞ்ச நேரமானால் உப்புசம் அப்புறம் ஒரு மாதிரியாக கடாபடா அப்படிலாம் நடக்கும். அப்போ நாம் செய்யக்கூடிய செயலில் தவறு வர்றது இறைவன் தண்டிக்கிறான்றது இல்லை, நீ இப்படி செய்தினா உடல் கெட்டு போகும் என்றத வாரணை, எச்சரிக்கை. இதை பார்த்து நீ உடனே திருத்திக்கொள் என்ற மாதிரி எச்சரிக்கை தான், அறிவுக்கு தான். ஆகவே இந்த மாதிரி செயலிலே இறைவனை கண்டால் அந்த செயல் நலமாகவே இருக்கும் அல்லவா? அந்த நலமான சமுதாயத்துக்கும் தனக்கு நலமான செயலாக இருக்கும் போது அது அறமாகவும் மாறுது. அப்போ கர்மயோகத்தில் செயலிலே விளைவை கண்டு செயலிலே விளைவாக வருவது இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் அந்த செயலை இம்மாதிரி இந்த அளவில் இப்படி முறையோடு செய்யணும் என்ற ஒழுங்குமுறை கொள்கிற போது அது அறமாகவும் மாறிவிடுகிறது. மனிதன் வாழ்வதற்கு இறை உணர்வு அற உணர்வு 2 தான் வேணும். அறநெறி இறை உணர்வு. எல்லா மதங்களும் இதுவரையில் ஏற்பட்டு இன்று வரையில் வந்திருக்கக்கூடியது பாருங்க. எல்லா மதத்திலையும் இறை வழிபாடு, அறநெறி. இந்த ரெண்டு வழியை தவிர வேறு எந்த மதமாயிலும் வேறு எதுனா சொல்லுதா? செயல் திட்டங்கள் இப்படி அப்படி அந்தந்த நாட்டுக்கு தகுந்தவாறு இறைவனை வணங்கணும்னு சொல்கிறான். இங்கே தமிழ்நாட்டில் நல்லா எப்போ பார்த்தாலும் தர போதி சூடாக இருக்கும். இங்கே போய் வணங்குற போது காலில் விழுந்து பரண்டு உருண்டு எழுந்துக்கிறான். இதே போல் மேலே நாட்டில் குளிர் உள்ள இடத்துல செய்ய முடியுமா? அங்கே முட்டி போட்டு வணங்குறான். இதுதான் வித்தியாசம். அது அந்தந்த இடத்துல உள்ள சீதோஷ்ணத்துக்கு தகுந்தவாறு அந்த வணக்க முறையில் வேறுபாடு. அதே போல் உணவு முறையில் வேறுபாடு, உடையில் வேறுபாடு. உணவு உடை வணக்க முறை தள்ளிப்பாக்க ஒன்றாகும் கருத்து பல மதங்களுக்கு. அப்படி பார்த்தா இந்த உள்ளுணர்வு மனிதன் மெய்யுணர்வு பெற்று விட்டான்னா எல்லா மதமும் ஒன்றாகவே தான் தெரியும், வேறுபாடே இருக்காது. ஆனால் தோன்றிய இடத்துல இருந்து அது ஒரு கருத்து, ஒரு பழக்கம், ஒரு சம்பிரதாயங்கள், சடங்குகள் இப்படி வச்சு பேர், அது உருவம், இதெல்லாம் வச்ச போது ஒன்றுக்கொன்று வேறுபாடாக தெரியுது. அதெல்லாம் போய் உண்மையான கடவுளை பார்க்குற போது, தெய்வத்தை தெரிஞ்சுக்கிற போது, அதாவது என் செயலில் இருந்து விளைவை தந்து கொண்டே மறைவாக இருந்து கொண்டே தெரிகிறபடி விளைவை தரக்கூடியவன் தான் இறைவன் என்று எல்லாரும் உணர செய்யலாம். இல்லை இதில் யாராயிலும் அதில் போட்டி போடுவாங்களா? இல்லை இல்லை, அப்படி இல்லை, என்ன முடியாது. இந்த உணர்வு விட்டால் எல்லா மதங்களில் உள்ள பொத்தலெல்லாம் அடைஞ்சி எல்லா மதங்களும் ஒரே கருத்து உடையது தான் என்று சேர்ற போது அதுதான் உலக மதமாக மாறும். அதனால தான் கர்மயோகம்தான் உலக மதமாக அமையும் என்றதை, கர்மயோகத்தை என்னைக்கு வெளியிட்டோமோ அன்னைக்கே உலக மதம் என்றது ஏற்படுத்தி அது ஆண்டு 1 86வது ஆண்டு 1ன்னு வச்சோம். அது 87 2 88 3. இப்போ நாளைக்கு 4வது ஆண்டு பிறக்க போகுது உலக மதம். உலக சமயம், உலக மதம் 2 ஒன்று தான். எனவே கர்மயோகம் என்பது செயலிலே இறைவனை காண்பது, செயலிலே அறநெறியை கடைப்பிடிப்பது. இந்த 2 சேர்ந்தால்தான் கர்மயோகம் என்பது. அந்த கர்மயோகத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டா, நான் கடவுளை சும்மா போய் ஆண்டவனே எனக்கு இன்னது கொடு, என்னது கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறோமே, இப்போ உண்மையாக தெரிஞ்சுக்கும். அப்படியெல்லாம் ஏமாந்த ஆள் இல்லவன். எந்த நோக்கத்தோட, எந்த திறமையோட, எந்த பொருளோட, எந்த முறையில் இடத்துல நான் என்ன செய்யறனோ கரெக்டாக கணக்குனா
இப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பணம் மிச்சம், எவ்வளோ நேரம் மிச்சம் நமக்கு. ஒவ்வொருத்தரும் இது தெரியாதனால எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம். ஆகவே கர்மயோகத்தில் செயலிலே தான் விளைவை காண்றோம்னா எந்தெந்த செயலை எப்படி செய்யலாம், எனக்கு என்னது வேணும், அதை எப்படி பெற முடியும், சிந்தனை வருது. சிந்தனை என்று சொன்ன போதே மனம் என்பது உட்பொருளை நோக்கி அகம் நோக்கி செல்வது தான் சிந்தனை. ஆகையினால அவனே, அதாவது நீ ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி எடுத்து வைக்கிறான்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ள பூந்து ஆராய தொடங்கினால் அங்கே இருந்து தாராளமாக உனக்கு உள்ளுணர்வாக எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுறதுக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்குது. நீ திரும்பி பார்க்குறதே இல்லை. அது மாத்திரம் இல்லை, அங்கே உள்ளே இருந்து நீ செய்கிறதெல்லாம் எடுத்து அப்பப்போ சொல்லிட்டே நீ இந்த மாதிரி செய்கிற, இந்த மாதிரி செய்கிற, இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். அப்போ கூட அதை மதிக்காதே நாம் செய்யணும். ஏதோ ஒரு பொருள் எடுத்தோம், யாரோ கேட்குறாங்க, நான் எடுக்கவே இல்லைன்றோன்னு வச்சுங்க. ஆனால் உள்ளே இருந்தடே நீ எடுத்த, நீ அப்போ அவனே ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அவனே ஏமாற்றிட்டு இருந்தால் நம்ம செயலில் எப்படி விளைவு எப்படி இருக்கணும், அந்த விளைவெல்லாம் ஏமாற்றம் தான் இருக்கும். எனவே அதனால தான் பொய் கூடாதுன்னு சொன்னாங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்றால் இந்த இறைவன் தான் அங்கே இருந்து சொல்லி கொண்டு இருக்கிறான்றது நம்ம மறந்தே போகிறோம். எப்பொழுதும் அவனை ஏமாற்றிக்கிட்டே இருக்கலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தான் நம்ம ஏமாற்றிக்கிறோம். எனவே அந்த முறையில் உள்ளுணர்வையும் வெளி உணர்வையும் இரண்டையும் இணைச்சி, ஜீவகாந்தம் வான்காந்தம் இரண்டையும் இணைச்சி உண்மையை கண்டு செயலுக்கு விளைவு கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இயங்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்து நான் செயல் செய்யும்போது ஒருத்தராண்ட இன்னும் எனக்கு இன்னது வேணும்னு எதிர்பார்க்கிறதே முடியாது. ஈசனோட ஆயினும் ஆசை விடுமென்றால்னு அதுதான் அர்த்தம். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும்னுட்டு கடவுளை மனிதனும் கேட்குறான். மனிதனை கேட்டு கேட்டு பார்த்து அப்புறம் கடவுளையும் போய் கேட்குறான். இப்படியே கேட்டுக்கிட்டு தான் இருந்தால் என்ன பிரயோஜனம்? நீ செய்த செயலில் நான் வர்றேன்னுட்டு இருப்பா. அதாவது இயற்கை நீதியாக இருக்குதே, உன் செயலிலே நான் விளைவாக வருவேன், இது இயற்கை நீதி. இது இல்லாதபடி எனக்கு அது கொடு, இது கொடு, இது கொடுன்னு சொன்னால் எப்படி கொடுத்துருவான்? எப்படி வரும்? வரவே வராது. இந்த உண்மை தெரிஞ்சால் நான் செய்கிற செயலுக்கு தக்க விளைவு தான் எனக்கு கிடைக்கும்னு இருந்தால் எந்த பொருள் வேணும், எந்த இன்பம் வேணும், அதுக்கு தக்கவாறு என்ன செய்யணும், எப்படி பெறணும் என்றது மனிதனுக்கு உள்ளுணர்வுக்கு போய், அதாவது உண்மை செயலுக்கு வந்துடுவான். அது இல்லாதனால ஆல்வேஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்படி டு கெட் சம்திங். யாரோ ஒருத்தரை நினச்சி அது வரணும், இது வரணும், அவர் கொடுக்கணும், இவர் கொடுக்கணும்னு. ஒரு குடும்பத்தில் கூட எனக்கு அவங்க கொடுக்கணும், தம்பி இப்படி செய்யணும், அண்ணன் இப்படி செய்யணும், அப்பா இப்படி செய்யணும். ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்குள்ள தலைக்கு குல்லா தச்சு வச்சுக்குவான் இவன் உள்ளத்தில். அது அவரவர்களுக்கு அறிவு இருக்குது, அவரவர்களுக்கு தேவை இருக்குது, அவங்கவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்தவாறு அவங்கவுங்க வாழட்டும், அவங்கவுங்க சுதந்திரமாக. நான் என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு? இப்படி எடுத்துக்கிட்டோம். முதல்ல இந்த கர்மயோகம் வந்து விட்டதானால் என்ன ஒரு ஒரு வெளிப்பாடு, சிக்னிஃபிகன்ஸ் சொன்னால் எதிர்பார்க்க மாட்டோம். அதாவது இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன் வில் பி அவாய்டு. இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன்னா சும்மா நாம் அது வரணும், இது வரணும், அவர் இதை செய்யணும் எனக்கு என்றதெல்லாம் விட்டு போகும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா ஏமாற்றமே கிடையாது வாழ்க்கையில். எந்த இடத்துலையாயிலும் ஒரு ஏமாற்றம் வந்ததுன்னா நீங்கள் அதாவது இயற்கைக்கு மாறாக ஒரு மன வகையில் எதிர்பார்த்தீங்க. அதனால தான் அப்போது எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஏமாற்றம் இல்லை. ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டேஷன் வில் கீப் யூ ஆஸ் புவர் இன் எவ்ரிதிங். எப்பொழுதும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு பெக்கர், அதாவது ஒரு ஏழையாக தான் இருக்கணும், ஏழ்மையில் தான் இருக்கும், பிச்சைக்காரனாக தான் இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தால் பிச்சைக்காரன் தானே. ஆனால் என்னென்று எல்லாமே இருக்குது, நான் செயல் செய்து பெற வேண்டியதான் அப்படின்னு சொன்னால் செல்வம் தான். அந்த அத்தகைய செல்வம் அடங்கி இருக்குது. அந்த செல்வத்தை நான் திறமையாக பழகி திறமையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தானே. அப்போது முதல்ல அவாய்ட் எக்ஸ்பெக்டேஷன், ரெண்டாவது அசஸ் யுவர் செல்ஃப்,
வாட் யூ ஆர், ஹவ் யூ ஆர். நீ எப்படி இருக்கிற, வயதால, உடல் நலத்தால, உடல் வலிவால, திறமையினால, பொருள் ஈட்டுவதனால, ஒரு பவர் உனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துனால, செல்வாக்குனால எங்கே இருக்கிற, எப்படி இருக்க, இதை வைத்துக்கொண்டு நான் உடலுக்கு என்ன செய்ய முடியும், குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும், சமுதாயத்துக்கு உறவினருக்கு என்ன செய்ய முடியும், சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும், உலகத்துக்கு என்ன செய்ய முடியும். நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ அதை கொண்டு யாராருக்கு என்னென்ன செய்ய முடியும் என்று திட்டமிட்டு எப்பொழுதும் அதை செய்யறதுக்கு தயாராக இருந்தால் உங்களை விட செல்வந்தர் உலகத்தில் இல்லவே இல்லை. மனம் எப்படி இருக்கணும், நிம்மதியாக இருக்கும், எப்பவும் வேண்டுதலே இல்லை. அந்த மாதிரியாக அவாய்டிங் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்த்ததில் விட்டு விடுறதுனால ஏமாற்றம் இல்லாத நிலைக்கு வர்றோம். அதன் பிறகு நம்மையே கணக்கு போட்டு நாம் இன்னது இப்படி செய்து இதை பெற வேணும்னு சொன்னால் அதுலேயும் ஏமாற்றமே இருக்காது. இதுதான் கர்மயோகத்தின் அடிப்படையும் கர்மயோகத்தின் விளக்கமும். இது இந்த கர்மயோகம் என்ற மதம், உலக மதத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை. சாதாரண மனிதன் கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் சோடசார்ஜனை பண்ணால் இவ்வளோ கிடைக்கும், அல்லது 100 தேங்காய் உடைச்சா இன்னது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி வைக்கணும். அந்தாண்ட இங்கே அப்படியே கடவுளுக்கு நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் யார் கொடுத்தது? நேராக போங்க, ஒரு தேங்காய் கடைக்கு போங்க, கடவுளே இந்த தேங்காய் எல்லாம் கொண்டு தான் எடுத்து போன்னு சொல்லிட்டு வந்துடுங்களேன். ஏன் விலைக்கு வாங்கணும், உடைக்கணும்? அந்த மாதிரி இல்லை. அதாவது எதுவும் தேவைப்படாத ஒரு பூரணம் எதுவோ அதுவே தான் இறைநிலை. நீங்கள் கொடுத்து கடவுளை காப்பாற்றணுன்ற போது இயற்கைக்கு முரணாத உங்களுடைய வாழ்க்கையும் செயலையும் ஈடுபடுறீங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி கடவுள் என்ன நிலை உங்களை எதிர்பார்த்து இல்லவே இல்லை. நான் தான் அதுக்கு சாப்பாடு போடணும், வாழ வைக்கணும்னுட்டு நினைக்கிற வரையில் நீங்கள் உண்மையான உணர்வுக்கும், அதாவது இயற்கையான அறிவுக்கும் வரலன்றது தான் அர்த்தம். கற்பனையிலேயே மிதந்து கொண்டு இருக்கணும். கற்பனையிலே மிதந்த போது உண்மையான வாழ்க்கை அமையாது. ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்தி திறமையை வளர்த்து கொண்டு தான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது தான் கர்மயோகம் என்று சொல்லி, நீங்கள் இந்த கர்மயோகத்தில் ஈடுபட்டு உலக மதமாக இன்று முதல் கொண்டு மனதில் நினச்சி கொண்டு, மதம் கேட்டால் சொல்லுங்கள், என்ன மதம்னா எந்த சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நாம் யார்? உலக மதம், உலக மதத்தை சேர்ந்தவங்க, உலக சமயத்தை சேர்ந்தவங்க. அந்த அளவிலேயே மனதை எடுத்து கொண்டு அதுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும். ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு கடவுளை வச்சு வணங்குறாங்களே, அது எப்படி ஒன்றாக போகும் எல்லா மதம்னுட்டு. அதில் உண்மையை கவனிச்சிங்கன்னா, எந்த சிலையை வணங்கினாலும் அந்த சிலைக்கு, அதாவது உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், 7 சம்பத்துகளில் மனிதன் வேறுபட்டிருக்கான். அதை குறைபட்டதை விருத்தி செய்து கொள்றதுக்காக மனத்தால் அவனே அதை நினச்சி அவர் உயர்ந்து கொள்றதுக்கு. உதாரணமாக ஒருத்தனுக்கு வீக்னஸ் இருக்குது, உடலில் நல்ல சதையெல்லாம் இருக்குது, ஒரு விதமான அச்சம், பயம் இருக்குது. அவனை சொல்கிறாரு, நீ அனுமான் பூஜை பண்ண, அல்லது இன்னும் ஒரு வீரனுடைய பூஜை பண்ணு, மதுரை வீர பூஜை பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ அந்த சிலையை பார்த்து அவன் வீரத்தனத்தை கதையில் படித்து அப்படியே செய்ய தானாகவே மனத்தால் அதை பெற்றுக்கொள்கிறான். இதற்காக என்ன மனிதனுக்கு தேவையோ அதற்கு தக்கவாறு உருவமோ, அது உருவத்துக்கு தகுந்தவாறு கதைகளும் வச்சு சிலை வணக்கத்தை ஏற்படுத்துனாங்க. இப்போ நீங்கள் சிலை வணக்கம் செய்யும்போது எந்த சிலையாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து வணங்கிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. எந்த கோயிலுக்கு போகிறீங்க? அம்மன் கோயிலுக்கு. அப்போ உடனே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அந்த சிலையை பார்க்குறீங்க. அந்த சிலை இருக்கிறதா, நீங்கள் இருக்கிறீங்களா அம்மன் வடிவம் எடுத்தது? கவனித்து பார்த்தீங்கன்னா, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் உன் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாயாங்க என்னும் மாக்கோலத்தில் முதல் கவியத்தான். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாயாங்கே. அப்போ எந்த வடிவமானாலும் உன் அறிவு எடுத்த வடிவம்தான். அதை மோல்டா வச்சுக்கிட்டு உன் அறிவு அந்த வடிவம் எடுத்தது என்ற போது, யார் எந்த உருவத்தை வச்சு வணங்கினாலும் அவன் அறிவைத்தான் வணங்குறானே தவிர வேற ஒன்றும் வணங்கலை.
அப்போ அறிவே தெய்வமாக இருக்கிறதுனால எல்லாரும் வணங்கிறது ஒன்று தான். எந்த உருவம் வேறுபட்டு இருந்தான்னா அந்தந்த கால தேவைக்கு தகுந்தவாறு. இரும்பால் ஆகியது ஊசி, அதே இரும்பால் ஆகியது கத்திரி. கத்திரியும் ஊசியும் ரெண்டு இரும்பு தான். ஆனால் அது அந்தந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு வேறுபட்ட உருவம் வேண்டியதாக இருக்குது. அதற்காக அவரவர்கள் பெற வேண்டிய ஒரு பேருக்கு தக்கவாறு மனப்பயிற்சியாக இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் தன்னை உணர்ந்து கொண்ட பிறகு இதெல்லாம் தேவையே இல்லை, நமக்கு இருக்கிறது போதும், அதுக்கு மேலே இன்னதை செய்து நான் அதை பெறுவேன் என்றது வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத போதும். அது வரைக்கும் விக்கிர வழிபாடோ அல்லது பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களோ அதில் தப்புன்னு சொல்லக்கூடாது, அவர்களை இழுக்கவும் கூடாது. தானாகவே முத்தி பழுக்கணும். அப்படி இல்லைன்னா அதாவது ஒரு புண்ணு இருக்குது, மேலே பக்கு இருக்கும், பக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு புட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு புண்ணு ஆறும்? விட்டுடுங்க, ஆறிட்டோம், தானாக விழுந்து போகும். அதே போல் மனிதன் அறிவு பூரணமாக வரும்போது தானாக ஒதுங்கிடுவான். அந்த பூரணமான அறிவுக்கு வழி செய்யுங்க, அது தானாகவே விலகிடும். எனவே அந்த முறையில் பொறுமையோடு அவருடைய தன்மையும் காத்து அவருடைய உயர்வையும் பாராட்டி அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் உயர வேணும். அப்படி உயர வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம் உயர்ந்திருக்கிறோம், நம்ம இடத்துல எந்த குறையும் இல்லை என்ற அளவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வரணுமே. அதுதான் பயிற்சி செய்யணுன்றதுக்கு அகத்தாய்வு பயிற்சியில் எண்ணமாராய்தல், ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல் எல்லாம். எங்கேயும் நேரம் போயிட்டு வந்தீங்க சங்கத்துக்கு என்ன இன்னைக்கு பெரிய விசேஷமா இல்லை, இன்னைக்கு சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி அங்கே அளிக்கிறாங்க. ஆமாங்க, மணி நேரம் ஆகிப்போச்சே, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், சாப்பாடெல்லாம் சில்லுன்னு போய். நான் எங்கே போய் வந்தேன்? நான் முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வந்தேன். இங்கே பயனற்று போகும். அங்கே பெற்ற பயனை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். எனவே அந்த முறையில் விழிப்பாக இருந்து நாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்ற திட்டமிட்ட வாழ்க்கைக்கு ஏற்ற பயிற்சி தான் இதெல்லாம். அந்த பயிற்சி வேண்டுவர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கிறதுக்குரிய பொறுப்பேற்றுக் கொள்வது தான் ஆசிரியர்கள் என்று கூறி இந்த நல்ல தினத்தில் நிறைவாக நமது ஆசிரியர் பயிற்சி முடிவு பெறும் இந்த தினத்தில் உங்கள் அனைவரையும் பாராட்டி, உங்கள் நல்ல செய்கையின் வினையின் காரணமாக இந்த இடத்துல இதில் சேர்ந்து நீங்கள் எல்லோரும் ஆசிரியர் பயிற்சியை நிறைவு செய்திருக்கீங்க. நீங்களும் சுகமாக வாழ்ந்து மற்றவர்களையும் நலமாக வாழச் செய்ய ஒரு இன்ப ஊற்றாக நீங்கள் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைநிலை நின்று மனங்குளிர வாழ்த்தி உரைய முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.